அரசியல் வியூகம்னா என்ன? வெறும் உணர்ச்சிபூர்வமான மேடை பேச்சு மட்டும்தானா? இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தரவு அறிவியல் இருக்கு. இன்னிக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பல்லாவரம் தொகுதியோட ஒரு உண்மையான கள அறிக்கைய வச்சு ஒரு அரசியல் பிரச்சாரத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் நாம ஆழமா பார்க்க போறோம். இது டேட்டாவை வச்சு மக்களோட தேவைகளை எப்படி ஒரு வெற்றி வியூகமா மாற்றுறதுங்கிறதுக்கான ஒரு விரிவான பார்வை. முதல்ல பல்லாவரம் எங்க இருக்குன்னு பாத்திரலாம். இது சென்னைய ஒட்டி இருக்கிற ஒரு முக்கியமான வேகமா வளர்ந்து வர ஒரு பகுதி. ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் அந்த வளர்ச்சியால வர பிரச்சனைகள். இது ரெண்டுக்கும் நடுவுல தான் இந்த தொகுதியோட அரசியல் இருக்கு. இந்த கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இந்த ஆய்வோட முதல் படி. நம்மளோட இந்த ஆய்வுல 5 முக்கியமான பகுதியா இத பிரிச்சு பார்க்க போறோம். ஒரு தொகுதியோட பிரச்சனையில ஆரம்பிச்சு அது எப்படி ஒரு முழுமையான வளர்ச்சி திட்டமா மாறுது வரைக்கும் வாங்க ஒரு நவீன அரசியல் வியூகம் எப்படி உருவாகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். எந்த ஒரு அரசியல் வியூகத்துக்கும் அடித்தளமே மக்களோட அன்றாட வாழ்க்கை என்ன, அவங்களோட உண்மையான கஷ்டங்கள் என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கிறது தான். நாம இப்போ அதத்தான் செய்ய போறோம். பல்லாவரத்தோட மக்கள் தொகை பரவலை பத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரியும். இங்க எந்த ஒரு மதம் சார்ந்த இல்லனா சாதி சார்ந்த சமூகமும் ஒரு தனி பெரும்பான்மையா இல்ல. இதனால என்னாகுதுன்னா அரசியல் ரொம்பவே சிக்கலா மாறுது. எல்லாரையும் அரவணைச்சு போனா மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியும். இங்க இருக்கிற மக்களோட கோபத்துக்கும் விரக்திக்கும் உண்மையான காரணம் என்ன? அத நாம வளர்ச்சி இடைவெளிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மக்களோட அடிப்படை தேவைகளுக்கும் அரசாங்கத்தோட செயல்பாடுகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளம்தான் பிரச்சனை. அது என்னன்னு பாப்போம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. ஒரு நாளைக்கு 5500 வாகனங்கள். இது வெறும் புள்ளி விவரம் இல்ல. இது ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கா டிராஃபிக்ல சிக்கிற மக்களோட வலி, அவங்களோட வீணாகிற நேரம், மன உளைச்சல் எல்லாத்தையும் இந்த ஒரே நம்பர் சொல்லுது. டிராஃபிக் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அடிப்படை தேவையான தண்ணீர். ஒவ்வொரு வீட்டையும் பாதிக்கிற ஒரு பிரச்சனை இது. ஏரிகள்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு. அரசாங்கத்தோட விநியோகமும் சரியால்ல. இதனால மக்கள் அவங்க சொந்த காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. 8 வருஷத்துக்கும் மேல ஒரு முக்கியமான திட்டம் முடிக்கப்படாம அப்படியே கிடக்குதுன்னா அது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எப்படி காத்துல பறக்க விடப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஒரு நேரடி சாட்சி. இது வெறும் ஒரு சுரங்கப்பாதை இல்ல, இது உடைஞ்சு போன நம்பிக்கையோட ஒரு சின்னமா மாறிடுச்சு. சரி, இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடுகளை கொஞ்சம் அலசி பாப்போம். இது வெறும் யூகங்கள் கிடையாது, களத்திலிருந்து எடுத்த டேட்டாவை வச்சு மக்களோட கருத்துக்களை வச்சு செய்யற ஒரு மதிப்பீடு. இந்த ஆய்வறிக்கையில இருந்து வர்ற இந்த ஒரு வரி மக்களோட மொத்த மனநிலையையும் சுருக்கமா சொல்லிடுது. தொடர்ந்து நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். இந்த 2 வார்த்தையில தான் அவங்களோட மொத்த ஏமாற்றமும் அடங்கியிருக்கு. அவரோட செயல்பாடுகளை 3 முக்கியமா பிரிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. நலத்திட்டங்கள் ஓரளவு மக்களை சென்றடையுது. ஆனா எங்க பெரிய அடி வாங்குதுன்னு பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்புலயும் மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையிலேயும் தான். இந்த 2 இடத்துல இருக்கிற ஓட்டை தான் ஒரு மாற்று சக்திக்கு பெரிய வாசல திறந்து விடுது. ஒரு மக்கள் பிரதிநிதி மேல நம்பிக்கை குறையுதுன்னா அது நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற மாண்பு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் தான் கருத்துக்களை பொறுப்போட சொல்ல உரிமை இருக்கு. அதே மாதிரி ஒரு வெளிப்படையான உரையாடலுக்கு வழிவகுக்கிறதா ஒரு நல்ல நிர்வாகத்தோட அடையாளம். ஓகே, பிரச்சனைகளை எல்லாம் அலசிட்டோம். இப்போ இந்த பிரச்சனைகளை எப்படி ஒரு வெற்றிக்கான வியூகமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். பதவியில இருக்கிறவரோட பலவீனங்களை எப்படி ஒரு போட்டியாளர் கண்டுபிடிச்சு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும்? ஒரு பிரச்சாரக்குழு முதல்ல என்ன பண்ணோம்னா தங்களோட உண்மையான பலம் எதுன்னு அலசி பாப்பாங்க. இதுல பாருங்க, தொண்டர் படை, உள்ளூர் கூட்டணிகள், இதையெல்லாம் பணத்தை கொடுத்து ஒரே நாள்ல உருவாக்கிற முடியாது. இது பல வருஷ நம்பிக்கை, உறவுகள் மேல கட்டப்பட்டது. இதையெல்லாம் நகல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் அவங்களோட உண்மையான அஸ்திரம். இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி இல்லையா? மக்களோட கோபத்தையும் ஏமாற்றத்தையும் எப்படி ஒரு பாசிட்டிவான வாக்குகளா மாத்துறது? இதுக்கு பதில்தான் நாம அடுத்ததா பார்க்க போற ஒரு தெளிவான படிநிலையான வியூகத்துல இருக்கு. இந்த வியூகத்துக்கு பேரு சதுர்முக கோட்பாடு. இது ஒரு புது போட்டியாளர் தன்னை மக்கள் மனசுல நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு முழுமையான வரைபடம். இதோட 4 தூண்களையும் ஒன்னொன்னா வேகமா பார்க்கலாம். தூண் ஆக்ரோஷம். அழிக்கும் கடவுளான சிவனை போல பதவியில் இருக்கிறவரோட தோல்விகளை, குறிப்பா கண்ணுக்கு தெரிகிற இந்த உடைந்த சாலைகள், வராத தண்ணீர் பிரச்சனைகளை வச்சு நேரடியா தாக்குறது. இது மக்களோட கோபத்தோட தங்களை நேரடியா இணைச்சுக்க உதவுது. 2வது தூண் நிலைத்தன்மை. காக்கும் கடவுளான விஷ்ணுவை போல இப்போ இருக்கிற குழப்பமான நிர்வாகத்துக்கு நடுவுல நாங்க வந்தா ஒரு நிலையான நம்பகமான ஆட்சியை கொடுப்போம்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது.
குழப்பத்துக்கு பதிலா ஒழுங்க கொண்டு வருவோம்னு சொல்றது. 3வது தூண் புதுமை. படைக்கும் கடவுளான பிரம்மாவ போல இதே பழைய பிரச்சனைகளுக்கு புதுமையான டெக்னாலஜி சார்ந்த தீர்வுகளை முன்வைக்கிறது. இத தங்கள ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரா காட்டிக்கிறதுக்கு உதவும். 4வது கடைசி தூண் பாதுகாப்பு. மக்களை காக்கும் துர்க்கைய போல உள்ளூர்ல நடக்கிற பிரச்சனைகளை மனசுல வச்சு தங்கள சாமானிய மக்களோட பாதுகாவலனா முன்னிறுத்துறது. இது மக்களோட பாதுகாப்பு உணர்வோட ஆழமா இணையுது. இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த 4 முனைவியூகம் எப்படி வெறும் பேச்சா இல்லாம ஒரு உறுதியான செயல் திட்டமா உண்மையான எண்களோட மாறுதுன்னு பார்க்கலாம். இதுதான் வெறும் வாக்குறுதிய தாண்டி செயலுக்கான ஒரு வரைபடம். இந்த மாதிரி துல்லியமான திட்டங்களை உருவாக்கும்போது நம்ம மக்களோட தரவுகளை பயன்படுத்துறோம். இங்கதான் இந்தியாவின் புதிய தரவு பாதுகாப்பு சட்டம், அதாவது டிபிடிபி சட்டம் முக்கியமாகுது. எந்த தரவையும் பயன்படுத்தும் போது சம்பந்தப்பட்டவங்களோட ஒப்புதல் ரொம்ப அவசியம். அவங்களோட தனியுரிமைக்கு மதிப்பளிக்கிறது ஒரு நல்லாட்சியின் அடிப்படை கடமை. இங்க பாருங்க, வெறும் சாலைய சரி பண்ணுன்னு சொல்லல. 300 கோடி செலவுல 4 வழிச்சாலை. அதோட பலன் என்ன? மக்களோட தினசரி பயணத்துல நெரிசல் பாதியா குறையும். இதுதான் கணக்கு, இதுதான் செயல் திட்டம். அதே மாதிரி தண்ணீர் பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான தீர்வு. 50 கோடி முதலீடு செஞ்சு ஏரிய சீரமைச்சா ஒவ்வொரு குடும்பமும் விலை உயர்ந்த டேங்கர் லாரிக்காக காத்திருக்கிற நிலைமை மாறும். இது ஒரு திடமான நடவடிக்கை. பல வருஷமா இழுத்தடிச்ச ஒரு திட்டத்தை முடிக்கிறதுக்கு 80 கோடி ஒதுக்கீடு. இது மத்தவங்களால முடியாதத நாங்க செஞ்சு முடிப்போம்னு வாக்காளர்களுக்கு ஒரு உறுதியான செய்திய ரொம்ப தெளிவா கொடுக்குது. அப்போ நாம கடைசியா யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். அரசியல்ங்கிறது வெறும் உணர்ச்சிகரமான பேச்சுகளை தாண்டி மக்களோட பிரச்சனைகளை டேட்டாவா மாத்தி அந்த டேட்டாக்கு தீர்வு காண்ற ஒரு பொறியியல் திட்டமா மாறும்போது அது வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் உதவுமா, இல்ல ஒரு நல்ல ஆட்சிக்கு அடித்தளமிடுமா? இந்த மாற்றம் அரசியலோட எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கும் நீங்க நினைக்கிறீங்க?